මම විතරයි බලන්නේ. මම ඔයාට ආදරෙයිනේ. இலங்கையினுடைய போலீஸ் ஃபேஸ்புக் தளத்துல இந்த வீடியோவை பார்த்தேன். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நீ வචන වලට නම් කවදාවත් රැවටෙන්න එපා. நீங்க நெருங்கி பழகிய காலத்துல ஒருவருக்கு அனுப்பப்பட்ட வீடியோ அல்லது புகைப்படங்களை வைத்துக்கொண்டு இப்ப அவர் உங்களை மிரட்டுறாரு அல்லது பயமுறுத்துறாரு அப்படி என்ற ஒரு நிலைக்குள்ள நீங்க தள்ளப்பட்டு அதுல இருந்து எப்படி வெளியில வாரது, என்ன செய்யறது, இதை எப்படி சமாளிக்கிறது, இதை யார்கிட்ட சொல்றது, இந்த மாதிரியான நிலைக்குள்ள தள்ளப்பட்டவங்க බය වෙන්න එපා. අපිට පුළුවන් ඔයාට උදව් කරන්න. இதை நீங்க போலீசாரிடம் முறையிட்டு இது தொடர்பான தகவல்களை வழங்கி இதுல இருந்து விடுபடலாம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அதுல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டோக்களை வைத்து யாராவது ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாகும். ඔයා දන්නවද? එහෙම නියුඩ් ෆොටෝස්, වීඩියෝස් ළඟ තියාගෙන ඔයාව බ්ලැක්මේල් කරනවා නම් ඒක දඬුවම් ලැබිය හැකි අපරාධයක්. எனவே இந்த விஷயத்துல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு 109 என்ற இலக்கத்தை நீங்க அழைத்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். தகவல்கள் வழங்குறதோ அல்லது தகவல்கள் பற்றிய விஷயங்கள் ரகசியமாக பேணப்படும். තවදුරටත් නිහඬව ඉඳලා ජීවිතය විනාශ කරගන්න එපා. දැන්ම කතා කරන්න. ශ්‍රී ලංකා පොලිසියේ ළමා හා කාන්තා කාර්යාංශයේ 109 කියන ඉමර්ජන්සි හොට්லைன் නම්බර් එකට. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இருந்தாலும் இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இருக்கிறவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு இலங்கை போலீசார் 24 மணித்தியாலமும் இதற்காக செயற்பட்டு கொண்டிருப்பதாக இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. ඔයාගේ ප්‍රයිවසි එක උපරිමයෙන්ම ආරක්ෂා කරමින් ඔයාට උදව් කරන්න අපි පැය 24 පුරාවටම සූදානම් වෙලා ඉන්නවා. මතක තියාගන්න. මේ මූවමන්ට් එකේ ඔයා ගන්න එක නිවැරදි තීරණයක් මත තමයි ඔයාගේ මුළු ෆියුචර් එකම තීරණය වෙන්නේ.